வணக்கம். புரட்சி பாரதம் கட்சியின் தேசிய தலைவர் KV குப்பம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் கோவை எம் ஜெகன்மூர்த்தி அவர்களின் ஆணைக்கிணங்க கடலூர் மத்திய மாவட்ட புவனகிரி சட்டமன்ற தொகுதி மாவட்ட செயலாளர் ராஜகீர்த்தி அவர்களின் பரிந்துரையை ஏற்று புவனகிரி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட நிர்வாகிகளுக்கு பொறுப்பாளர் நியமன கடிதம் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் மாவட்ட செயலாளர் ராஜகீர்த்தி அவர்களை பொன்னாடை புகுத்தி கௌரவித்தனர். மாவட்ட துணை செயலாளராக P. பாரதி ராஜா அவர்களையும், மாவட்ட செய்தி தொடர்பாளராக இளையகுமார் அவர்களையும், இளைஞரணி செயலாளராக தமிழ் நிலவழகன் அவர்களையும், மாவட்ட இளைஞரணி துணை செயலாளராக V. தர்மதுரை அவர்களையும், கம்மாபுரம் ஒன்றிய செயலாளராக மாயகிருஷ்ணன் அவர்களையும், கம்மாபுரம் ஒன்றிய துணை செயலாளராக A. ஜான் போஸ்கோ அவர்களையும், கம்மாபுரம் ஒன்றிய இளைஞரணி அமைப்பாளராக V. விஜய் அவர்களையும், புவனகிரி ஒன்றிய இணை செயலாளராக R. ராஜேந்திரன் அவர்களையும், கம்மாபுரம் ஒன்றிய இணை செயலாளராக செல்வகுரு அவர்களையும், கம்மாபுரம் ஒன்றிய இளைஞரணி துணை செயலாளராக கி. மணிமாறன் அவர்களையும், கம்மாபுரம் ஒன்றிய மூர்த்தியார் பேரவை இணை செயலாளராக M. துரைராஜ் அவர்களையும், கம்மாபுரம் ஒன்றிய அமைப்பாளராக ராமமூர்த்தி அவர்களையும் அழைத்து புரட்சி பாரதம் கட்சியின் சட்ட திட்டங்களையும் கட்சியும் நிறுவனர் மாவீரர் பூவை மூர்த்தியார் அவர்களின் கொள்கைகளையும் எடுத்துரைத்து பேசப்பட்டது. வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் புவனகிரி சட்டமன்ற தொகுதி புரட்சி பாரதம் கோட்டையாக மாற வேண்டும் என உறுதிமொழி எடுக்கப்பட்டது. அப்பொழுது கடலூர் முன்னாள் மாவட்ட செயலாளர்கள் லக்ஷ்மணன் மற்றும் கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர்.